ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இவங்க. எப்படி இவங்க பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேங்க்குக்கு போவோம். பேங்க்கு போகும்போது அங்கே வந்து எங்கள் பேங்க் மேனேஜர் இருக்காங்க. லோனுக்கெலாம் போவோம் இல்லையா, பேங்க் மேனேஜர் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் தான் இவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஓகே. பேரு கருணா. ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் கேரளா. இப்போ கேரளாவில் இருக்கும்போது நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இங்க புது ஊருனால லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஓகே, ஆனா கான்டாக்ட்ஸ் அது அவ்வளோ இல்லை. அப்போ அதனால இப்போ ஒர்க்ஸ் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. கேரளாவில் இருக்கும்போது மாதிரி இல்லை. அப்போ இப்போ மேம்கிட்ட கான்டாக்ட் கிடைச்சதுனால ஆக்சுவலி நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னாலும் பரவாயில்ல, பெரிய மேரேஜ் அதெல்லாம் நல்ல பெரிய பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்ல, அப்புறம் வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுப்பாங்க இல்லையா. இப்போல்லாம் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பர்த்டேனா ஃபோட்டோஷூட் எடுத்துடுறாங்க, இப்போ பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து அந்த மாசமாக இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேபி ஷவர் அது எல்லாத்துக்குமே வந்து பண்ணுறாங்க. அது எல்லாமே பண்ணுவீங்களா நீங்கள்? எல்லாமே செய்வீங்க. போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ரைடல் ஷூட்ஸு, எல்லா ஃபங்க்ஷன் பேஸ்டு ஷூட்ஸு, இந்த கொலாப் ஷூட்ஸு, பெய்ட் கொலாப்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த எல்லா பர்த்டே பார்ட்டிஸ் அப் டு த கிளைண்ட்ஸ் அவர் என்ன லைட் மேக்கப் ஆனால் சில பேர் மோஸ்ட்லி பிரைடல் மேக்கப் எல்லாம் அவர் HD மேக்கப் தான் கேட்கும். நார்மல் சிம்பிள் மேக்கப்பும் பண்ணுவார். அப் டு தெம் அவர் என்ன சொல்லுதோ அது அவருக்கு சந்தோஷம். உண்மையாவே என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க வேணாலும் நீங்க போய் பண்ணுவீங்களா? ஆமா, நான் ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த ஜாப் ஆகிறதுனால பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதனால ஷாப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஃப்ரீலான்ஸரா பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாகவே பேங்க் மேனேஜர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாபு. ஆனால் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்து என்னோட கணவர் இருக்கார் டாக்டர், அவரோட அண்ணன் வந்து இந்தியன் பேங்க் மேனேஜர். அவங்களுக்கும் அப்படித்தான். அந்த மாதிரி ஃபேமிலி வந்து ஒவ்வொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அதனால வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்குமே பிரச்சனை இல்லையா. இப்போ நிரந்தரமாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் லேடிஸ் அந்த மாதிரி நினைக்கும் போது, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு பிரச்சனை ஆயிரும். அப்புறம் லேடிஸ்க்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னா அவங்க ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களோடய போகணும். ஏன்னா நமக்கு வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அதுதான் ஒரு 1 year ஊர்ல இருந்துச்சு நானும் கிட்டும். அது செட் ஆக மாட்ட மாதிரி கிட்டுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா. அதனால என்னோட பேஷன் எதுவுமே என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் அக்கவுண்ட்ஸ்ல இருந்துச்சு ஊர்ல இருக்கும்போது. அது ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த இதுல மேக்கப் ஆர்டிஸ்ட்ல டிப்ளோமா போட்டு அது கண்டினியூ பண்ணிட்டு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க எங்க இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும், பெரிய மேரேஜு, அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வளகாப்பு, இந்த சீர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே மேக்கப் வேணும்னா சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரபலமாக இருந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையாக லோன்லியாக இருக்கும் இல்லையா. அது இன்னொன்று என்னென்னா, இவங்க பேங்க் மேனேஜர் சார் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஜாப்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒய்ஃபுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அவங்களோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் புதுசாக பழகிறதுக்கும் பயமா டைமும் எடுக்கும். அவங்க எப்படின்னு தெரியாது இல்லையா. ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறதும் கஷ்டம். போன உடனே நீங்க கிளைண்ட்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஒர்க் ஆனாலும் அந்த ட்ரையல் மேக்கப் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமிப்பேன். கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆயா மட்டும் நம்ம அந்த மாதிரி இப்போ ட்ரையல் மேக்கப் பண்றீங்க இல்லையா. இல்லையா எனக்கு எந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, என் பொண்ணு மேரேஜுக்கும் அப்படிதான் நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரையல் மேக்கப் கூப்பிட்டோம்.
அதுக்கு நீங்க வந்து ஏதாவது அமௌண்ட் வாங்குவீங்களா? இல்ல அது நம்ம அந்த அது புக் பண்றதுனால இது வந்து கொஞ்சம் இதா பண்ணி கொடுப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர், அதுக்காக. இந்த ட்ரையல் மேக்கப் பண்ணேன்னா அதுல இருந்து யூஸ் என்னன்னா அந்த எப்படி அது அந்த டேயிலே ஃபர்ஸ்ட் அந்த டைம் எடுக்கும்ல அந்த டேட்ல இந்த முகூர்த்தம் டேட்ல எல்லாம் நமக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு அது ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு டே பிஃபோர் இல்லைன்னா அந்த ட்ரையல் மேக்கப் பண்ணி வச்சிருந்தா அவருக்கு எப்படி அப்படி சேஞ்ச் பண்ணி காமிச்சு கொடுத்தா இது அவருக்கு ஓகேயா இல்லைன்னா ஹேர் ஸ்டைல் அந்த மேக்கப் அந்த பேஸ்மெண்ட் அந்த கலர் ஷேட்ஸ் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் எப்படி வேணும் கரெக்டா நமக்கு ஒரு இருக்கும்ல. அதனால போன பிரைடல் கிட்ட ட்ரையல் மேக்கப் ஒன்று போட்டுறது. ஏன்னா அவங்க வந்து நிறைய காசு கொடுத்தனால அவர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் ஏன்னா மேரேஜ்ன்றது வந்து நம்ம ஒன் டைம் பண்றது, அதுல வந்து நல்லா இருக்கணும் இல்லையா, மறக்க முடியாது. கண்டிப்பா. என் பொண்ணுக்கே நாங்க 2 ஆர்டிஸ்ட் இங்கேயே வந்து 2 பேர் பார்த்தோம். அப்புறம் சென்னையில இருந்து தான் ஒருத்தர் கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டேன்ல அன்னைக்கு, அது பார்த்து பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. அதனாலதான் சரி அப்படின்ட்டு. அதனால ஜனனி இந்த பேரனுக்கு காது குத்துறோம் இல்லையா, அன்னைக்கு நீங்க அந்த மேக்கப்பே பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா. அப்புறம் இவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செய்வாங்க நல்லா. அதனால நமக்கு வந்து இந்த கேரளா ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த வந்து மிளகு கறி, சிக்கன் மிளகு கறி, அதையும் நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் நிறைய பேசலாம் நீங்கள் பாருங்கள். அதே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. பியூட்டி அண்ட் பியாண்ட் மேக்கர்ஸ் தான். ஆக்சுவலி என் பேர் கருணா போஸ். பேஜ் நேம் பியூட்டி அண்ட் பியாண்ட் மேக்கர்ஸ் தான் வச்சிருக்கு. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் போடாதீங்க, அந்த மாதிரி நல்லா தட்டி வச்சு அதை போடணும், க்ரஷ் பண்ணி போடணுன்றாங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். பூண்டு வந்து 10 பல் பூண்டை இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பொடி பண்ணி, அதாவது தட்டி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல், அந்த ரோ ஸ்மெல்ல நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் ஆனியன் அதுக்கப்புறம் பிக் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுல இனி ஒரு தண்டு கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலைய அப்படியே போட்டுட்டு இனி அந்த சின்ன வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோம். கருவேப்பிலை போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த கறிக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு அப்படியே போட்டுடலாம். இது எல்லாமே இஞ்சி பூண்டெல்லாம் கலர் மாறிடக்கூடாது, அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துடலாம் இல்லையா. இவ்வளோ போடலாமா? போடலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு போட்டுட்டு சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ வந்து 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கு, நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருப்பாங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். பையனுக்கு வந்து கேரளா ஃபுட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மாம்பழத்துல வந்து புளிச்சேரி ரொம்ப என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் அது ஸ்பெஷலா இருக்கும். அது எதனால பிடிக்கும் தெரியுமா, எங்க பையன் வந்து சைனால படிச்சிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சைனால படிச்சிருக்கோம். அப்போ கேரளால இருந்து நிறைய பசங்க எல்லாம் போவாங்க, பொண்ணுங்க எல்லாருமே போவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்கள்லாம் நல்லா சமைச்சு இவங்களுக்கு கொடுப்பாங்க. பசங்க எல்லாம் சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க ஃபுட்டு அவங்க செய்வாங்க, இவங்க ஃபுட்டு அவங்க செஞ்சு எல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணி கேட்டேன். மாம்பழம் புளிச்சேரி. ஆமா, ஏன்னா என் பையன் சொல்லுவான், எப்பயுமே காலேஜ் விட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமா இதை செஞ்சு கொடுக்குமா, இது நல்லா இருக்குமா. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட பார்த்தா அந்த மோர் குழம்பு டேஸ்ட்ல தான் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆனா அதெல்லாம் ஸ்வீட் டேஸ்ட். அந்த மாம்பழம் தானே, மாம்பழம். நல்லா இருக்கும். அது வந்து
அது பையனுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்போ வந்து கேட்பான். அவங்க நிறைய அப்புறம் வந்து இன்னும் சொல்லுவானே டக் ரோஸ்ட்டு போவான். எப்படியும் போவான் பசங்களோட. அவங்க வீட்டில் மேரேஜ்லாம் இருந்ததுனால ஒரு 4 days நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா அவங்க ஊரில், அவங்க போயிடுவாங்க. போயிட்டு அந்த எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டுட்டு வருவாங்க. போட்டோம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களா? போடுங்களா? இல்லை, கொஞ்சம் சேர்த்து 3 பச்சை மிளகாயை ஃபுல்லாலாம் அதான் கட் பண்ணக்கூடாது. லேசாக அந்த பாருங்க, லேசாக அந்த மாதிரி கீறிட்டு 3 பச்சை மிளகாய் இந்த ஸ்டைல்லே போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த மிளகு கறி செய்கிறீங்க, இந்த இது வந்து எது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? இந்த ஆக்சுவலாக அப்பம் தெரியுங்களா? அப்பம் சொல்லுவோம் எங்க ஊர்ல. நீங்க அப்பம் சொல்லுவீங்களா? சரி சரி. அரிசி உளுந்து எல்லாம் போட்டு இந்த சட்டியில போட்டு இப்படி பண்ணிட்டு ஆப்பம். சொல்லுங்க சொல்லுங்க. பாருங்க, நமக்கு இன்னொரு ரெசிபி வருது. சொல்லுங்க. அப்பம்னா ஊர்ல செய்யறது எப்படின்னா, அந்த ரைஸ் இல்லையா, நம்ம இட்லி ரைஸ் மாதிரி அந்த தோசைக்கெல்லாம் நம்ம போடுவோம் அந்த அரிசி. அந்த முதல் நாள் ஊற வைக்கணும். அதுக்கு 1 cup ரைஸ் எடுக்கணும். அது சேம் அந்த எடுக்கணும். அந்த கப்பில் சாதம் வைக்கணும். அந்த சேம் கப்பில் அதே அளவு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 1/2 cup அந்த கோகனட், கிரைண்டட் கோகனட் எடுக்கணும். அப்புறம் அந்த கோகனட் எந்த அளவு? அந்த கப்பில் எல்லாமே ஒரே அந்த கோகனட் மட்டும் 1/2. அந்த ரைஸும் சாதம் 1 cup. அதில் அந்த கப்பில் 1/2 கோகனட், கிரைண்டட் கோகனட் எடுக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் சுகர் போடணும். 1 ஸ்பூன் சால்ட். அப்புறம் ஈஸ்ட் போடுல. இங்கேயும் போட மாட்டோம். அது கொஞ்சம் கூட ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். நம்ம ஊர்ல இருக்கும்போது அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப எப்படின்னா கோகனட் வாட்டர் இல்லையா, ஒரு 1 weekல வாட்டர் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும். அந்த 1 weekக்கு அப்புறம் அது ரொம்ப ஈஸ்ட் மாதிரி ரொம்ப புளிச்சிடும். அது ஈஸ்ட் போடும். அது பொங்கலாக்காக. ஆனால் கொஞ்சோட ஹெல்த்தியும் அதுதான். அந்த கோகனட் வாட்டர் போட்டு நல்லா இருக்கும். பாருங்க, இனிமே நீங்க ஈஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நம்ம கோகனட் வாட்டர் எடுத்து 1 weekல வாட்டர் அப்படியே ஒரு அந்த கிளாஸ் டம்ளர் இல்லையா அதிலே ஊற்றி ஃப்ரிட்ஜில் டெய்லி எடுக்கிறது அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ கிட்ஸுக்கும் ஈஸ்ட் எல்லாம் ரொம்ப அளவுக்கு நல்லது இல்லை. நம்ம வீட்டுல அம்மா பாட்டி அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஈஸ்ட். இப்போ எல்லாரும் இன்ஸ்டன்டா ஈஸ்ட் எடுத்து அப்படிதான் பண்ணி பாட்டி எல்லாம் சொல்லுவாரு அது கிட்ஸுக்கு அது வேண்டாம். அப்ப அதனால இப்ப அதுதான் ஃபாலோ பண்ணி இப்ப நாங்களும் பண்ணிக்கலாம். ஓகே. கல்லு அந்த முன்னாடி எல்லாம் வந்து இந்த அப்பத்துக்கு கல்லு ஊற்றுவாங்க. சேம் டேஸ்ட் தான் வரும் இது. ஓ சரி. அது கல்லு அந்த புளிப்பு டேஸ்ட். கல்லு ஊற்றுறவங்களா இருந்தாலும் அதுக்கு பதில் தேங்காய் தண்ணி ஊற்றிக்கங்க. அது 1 வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து முதல் நாள் அது அப்படியே வைக்கணும். நைட்டு அரைச்சிட்டு அரைக்க வேண்டாம் மேம். அது அப்படியே ரோவா வைக்கணும். காலையில நம்ம எப்போ அதை அந்த குக் பண்ணணும் அதுக்கு 1 hour பிஃபோர் அது நம்ம நல்லா அரைச்சது அது அந்த டம்ளர்ல போட்டு வச்சது 1/2 hour மேலே அந்த ரொம்ப நல்லா புளிச்சு வந்துடும். அது கொஞ்சம் அது பார்த்தாலே தெரியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் அது நம்ம சால்ட் பார்க்கணும். அது 1 ஸ்பூன் சால்ட் தான் அப்படி நைட்டு போட்டு வச்சுருந்தேன். அது நீ வேணும்னா கொஞ்சம் கூட சால்ட் போட்டு அப்படியே அதை சட்டி இருக்கு. தோசை ஆப்பம் சட்டி இருக்குல்ல, அதுல நல்லா ஹோல்ஸ் வரும். தெரியும். அந்த கோகனட் வாட்டர் அது யூஸ் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டன்ட் பொடி வாங்கி அதை மிக்ஸ் பண்றதை விட நிறைய ஹோல்ஸ் வரும். நல்லா இருக்கும். உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் எந்த யூடியூபரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே சொல்றேன். கிட்ஸுக்கு
கொஞ்சம் கூட ஒரு சுகர் இல்லைன்னா சக்கரை அது அதுல போட்டுன்னா அவருக்கு கறி சில கறி அது போட்டு சாப்பிட மாட்டேன் குழம்பு ஊத்தி சாப்பிட மாட்டேன் அப்படிதான் அவனுக்கு கொஞ்சம் செப்பரேட்டா நான் கொஞ்சம் கூட சக்கரை போட்டா அவன் நல்லா சாப்பிடுவான். உண்மையாவே சொல்றேன், ஒரு நல்ல டிப்ஸ். எனக்கே நீங்க வந்து ஒரு டிஷ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னொரு டிப் கூட அது அந்த பாட்டி டிப் தான். அவல் தெரியும்ல, ஒயிட் அவல். இது இந்த அப்பம் கொஞ்ச நேரம் அது சாப்பிடு. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அது அப்படியே வச்சிருந்தா அது கொஞ்சம் எப்படி ஆமா அப்போ அப்படி ஊத்தி இப்ப நான் சொன்ன ரெசிபி அது கொஞ்ச நேரம் கழிஞ்சு அப்படியே எப்படி சொல்லும் வதங்கி போயிடும். ஆனா அப்படி வேண்டாம், அது நல்ல கிறிஸ்பியா கொஞ்சம் 2 to 3 hours சமைச்சு வச்சாலும் அப்படியே இருக்கணும்னா அது நம்ம முன்னாத்து நாள் போடும்ல அந்த அதெல்லாம் ஊற வைக்கும் போது அந்த அது கூட ஒரு கிளாஸ் அந்த ஒயிட் அவல் அதுல போட்டால் அது நெக்ஸ்ட் டே அது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். ஆமா கேரளால எல்லாம் வந்து அது ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ரெசிபி தான் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் இந்த அளவுக்கு சுருள, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நிறைய உங்ககிட்ட டிப்ஸ் சொல்கிறதுக்குள்ளே இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பொடியெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க இந்த ஸ்பூன்லேயே எத்தனை போடலாம், 2 ஸ்பூன். பாருங்க இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு. அதாவது டீஸ்பூனில் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸ்பைசி இதுதான் தரும். இது காரத்துக்கு இது மட்டும்தான். அதனால நம்ம இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும். ஒரு 3 to 4 டீஸ்பூன். ஆமாம் 1.25 கிலோ சிக்கன்றதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது டேபிள் ஸ்பூன் தான், 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அப்படிங்கிறது இது மட்டும்தான். 3 பச்சை மிளகாயோட காரம் இருக்கு. சரி, இப்போ என்கிட்ட பொடி இருக்குன்னா நான் சேர்த்துக்கிறேன். அந்த நம்ம ரோயா அந்த பெப்பர் மிளகாய் அது க்ரஷ் பண்ணி போடுறதுனா இவ்வளோ வேண்டாம், ரொம்ப காரமா இருக்கு. நம்ம இன்ஸ்டன்டா வாங்கினதுக்கு அந்த அளவுக்கு இது நம்மளோட பொடி, காரம் இருந்தாலும் அப்படி இல்லைன்றவங்க நீங்க வந்து அதை வந்து சும்மா நுணுக்கிட்டு போட்டுக்கலாம் போதும். ஆனா இது இந்த கலர் முழுசா போடும் போது 2 ஸ்பூன் போடலாம். இது பொடியா போடும் போது 4 ஸ்பூன் போடலாம். பாருங்க மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு அந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் மட்டும் லாஸ்ட் 1 ஸ்பூன். பாருங்க இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்புல எதுவும் தாளிக்கல. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கரம் மசால் பொடி. இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி முக்கு மட்டும் போட்டிருக்கோம். இதுல 1 ஸ்பூன் வந்து அதை குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ஃபைனலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்ப நல்ல ஸ்மெல் வரும். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிறேன். அந்த ரோஸ் ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வரும். இப்போ இந்த சிக்கன் அது பாருங்க இப்போ 1.25 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுலேயே இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாகவும் போடாதீங்க, மீடியம் பீஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மிளகு அதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தூள் கரம் மசால் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயே நல்லா ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே பவுடரா போடுறோம் இல்லையா, பவுடரா போடும்போது இப்போ அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த நேரத்துக்கு நம்ம அந்த நேரத்துல கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த சுடு தண்ணினா கொஞ்சம் கூட அது சாஃப்ட் ஆகும். அதனால எப்பவும் சிக்கன் எல்லாம் சமைக்கும் போது ஹாட் வாட்டர் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்ட் ஆகும். ஆமா, இப்போ கொஞ்சம் ஊற்றி அது நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். சீக்கிரமா சிக்கன் வந்து வெந்துடும். அதுதான் கண்டிப்பா. பரவாயில்ல, இவ்வளோ நல்லா
குக்கிங் டிப்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னோட அம்மா பாட்டி அவர் தான் இந்த காலத்துல வந்து எனக்கு தெரியும்னு சொல்றதே ஒரு பெருமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன் நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி நாங்க எங்க வீட்டுல 2 சிஸ்டர்ஸ் இருக்கு. கிச்சன்ல வரும்போதே அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது அவ்வளோ போயிடும். சாப்பிடுறதுக்கு மட்டும். ஆனா ஹஸ்பண்டோட அம்மா தான் மேரேஜுக்கு அப்புறம் அம்மாவோட அம்மா இதுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் 90 years ஆச்சு. ஆனா இப்போவும் தனியா தான் எல்லாருக்கும் ஃபுட்டு சமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியோட டிப்ஸ் நிறைய கத்து வச்சிருக்காங்க. சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய ஏன் அப்போ நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு இந்த வரேன் இப்போ வரேன் இதை முடிச்சுட்டு வரேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்ப்பா? இந்த வரைக்கும் ஒரு ஹாஃப் வரைக்கும். இந்த டம்ளரில் ஒரு 100 ml போதும். பாருங்க, இது வந்து சுடுதண்ணி தான் ஊற்றுறோம் நம்ம. போதுமா தண்ணி? பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. சரி, இப்போ அந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியே போதுமா? இந்த அளவுக்கு தண்ணி போதும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அது ரொம்ப ஒரு குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல, அதனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes. இது என்ன சிம்ல போட்டு 10 நிமிஷம் வேகலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுக்கணும்? அரை மூடி தேங்காயோட பால். சரி, நீங்க இது வேகிற வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன் நீங்க அப்ப இவ்வளவு குக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சாரும் வந்து பிஸியா இருக்காரு இல்லையா? பண்றீங்களா? இனிமே ஸ்டார்ட் பண்ணணும். அது இது வரைக்கும் இல்ல, இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்ப பாட்டி கிட்டே கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால பாட்டி கிட்ட, அதனாலதான் அது ஒண்ணு எனக்கு அவுட் பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அது அதாவது அந்த ரெசிபியோட ஓனர் யாருன்னா இவங்க தான். அந்த மாதிரி. அதனால பாட்டி தான். கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. மேம் ஆக்சுவலி அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் மைண்ட்ல வச்சது மேம்னே பார்த்துட்டு ஆக்சுவலி அது ரொம்ப இன்ஸ்பயர்டா இருக்கு. அந்த பேஜ் டெய்லி நான் அந்த அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கு. சந்தோஷம். என்னையால வந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம்னா டெய்லி வீடியோ பார்க்கலாம். ஹஸ்பண்டும் என்கிட்ட சொல்லும், என்ன டவுட் வேணாலும் மேம் கிட்ட கேளு, சொல்லி கொடுக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் ரொம்ப அளவுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம எந்த விஷயம் ஆனாலும் அதுக்குள்ள போயதுக்கு அப்புறம் தானே தெரியும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்ன்றது கிடையாது. எனக்கே நிறைய வந்து இன்னும் நான் யூடியூப்ல வந்து நிறைய வந்து கத்துக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது நம்ம போடும் போது மக்களுக்கு பிடிச்சிருச்சுங்க. இங்க வருது மன தெரியுதுக்கு முன்னாடி இந்த நம்ம எந்த ஊர் வந்தாலும் அங்கேயே கொஞ்சம் ஸ்பெஷல்ஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. இப்போ கேரளா ஃபுட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நம்மளுக்கு வேறொரு ஊர்ல ஃபுட் எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல. பசங்களே வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாக்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. என்னோட சன் அப்படிதான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறது பார்த்தா இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லும். அப்போ ஃபர்ஸ்ட் மாமனை தெரியுதுக்கு முன்னாடியே நான் ஈரோடு ஸ்பெஷல் என்னன்னா சர்ச் பண்ணேன். அப்பவே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் மாமன் அதுவே ரொம்ப சட்னி எல்லாம் கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதுக்கு நான் என்னால முடிஞ்சது என்ன வேணாலும் கேளுங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா. மெயினா வந்து உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுதான் மெயின். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா? அதுல உங்களுக்கு மேக்கப் அது பண்றது வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டு அந்த மேரேஜ்ல வந்து அவங்க அவ்வளவு சிரிப்பா இருக்கும். சந்தோஷம் இல்ல? எந்த ஜாப் பண்ணாலும் அது நம்ம ஆப்போசிட் இருக்கிறத கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தெரிஞ்சா இனி அது கண்டிப்பா அதுதான் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நீங்க மேக்கப் எல்லாம் பண்றீங்களா? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இது இஷ்டமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? ஆக்சுவலி நம்ம 3 சிஸ்டர்ஸ் தான் வீட்டுல. அப்போ
லேடிஸ் மட்டும் இருக்கும்போது அந்த பிரதர்ஸ் இல்ல அவர் மட்டும் இருக்கும்போது எப்பவும் லேடிஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும் ஒரு மேக்கப்ல தனியா பண்ணலாம். ஆனா காலேஜ் டைம் எல்லாம் அப்படி எல்லாம் நார்மலா மேக்கப் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நம்ம பார்க்கும்ல அந்த அது பார்த்து நம்ம எர்ணாகுளம் இருக்கிற ஒரு ஃபேஸ் பேலட் அகாடமின்னு இருக்கிற ஒரு அகாடமி இருக்கு. அங்கே தான் நான் டிப்ளமோ போட்டேன். அதுதான் அது அங்கே போயதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நல்ல கொஞ்சம் என்ன சொல்றது நாலேஜ் நல்லா வந்துட்டு அப்படியே அதுலயே போடலாம் அப்படி எங்கேயும் உங்க வீட்டுல வந்து அவருக்கு இஷ்டமா நீங்க இதை பண்றது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கு. இந்த நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவர் வந்து அவரோட எல்லாத்துக்கும் நல்லா சப்போர்ட்டா இருக்கு. அதனால அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாங்க பேங்க் போகும்போதே சார் சொல்லுவாரு இந்த மாதிரி மேடம் எங்க ஒய்ஃப் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வச்சிருக்காங்க மேடம். அப்பதான் எனக்கே வந்து தெரிஞ்சது நீங்க இதை பண்றீங்க. அவரும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாரு. அது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா அது யோசனை பண்ணலாம். இல்ல நல்லா இருக்கு. இன்னும் வந்து நீங்க இன்னும் போக போக இன்னும் நல்ல அட்வான்ஸா வரும். ஆனா இப்பயும் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம். நல்லா ஊற வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். இந்த தண்ணியோடையே இதை ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்காவது தண்ணி ஊற்றினா தான் இது அரைப்படும். அதனால் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம ஊற்றுனது கம்மியான தண்ணி தான். இதுலேயே பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு ஏதாவது வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேஸ்ட் ஊற்றிடலாம். இந்த பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த கேஷ்யூநட் பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் கூட திக்காக கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் போட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுடலாமா? பாருங்க இந்த முந்திரி பருப்பை பேஸ்ட் போட்டோன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையே போட்டு விட்டுடலாம். ஒரு இனுக்கு போட்டுக்கலாமா? ஒரு தண்டு நானே மலையாளத்துக்கு ஆக்சுவலி பாட்டினா இந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கும் போது போடுவோம் ஒரு தண்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தானா பாட்டினா நிறைய கருவேப்பிலை வேணும். அதுதான் உங்க ரகசியம். நிறைய வேணும். அது அது வச்சிடும் சைட்ல அப்படியே போட்டுட்டே இருக்கும். டேஸ்ட் இப்போ ஒரு தண்டு போட்டு மூடிடலாம். இனி ஒரு 5 minutes ரொம்ப திக்கா வேண்டாம். தேங்காய் பால் லாஸ்ட்ல அது போட்டுட்டு அத கொதிக்க ரொம்ப கொதிக்க வேண்டாம். எப்ப நீத்து போன மாதிரி தனித்தனியா அதனால நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்துட்டு ஒரு 5 minutes போதும். அதுக்கப்புறம் அது போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாம். சின்ன மூடி, அரை மூடியில் தேங்காய் பால் எவ்வளோ? ஒரு டம்ளர் 1 டம்ளர். சரி பாருங்க இப்போ எடுத்து பார்ப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் ஊற்றிடலாங்களா? சரி கலரு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. இந்த கலர் தான் இருக்கும். இருக்கும்போது கொஞ்சம் கூட அது திக்காயிடும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. மூடி வைக்கலாமா? மூடி வைக்க வேண்டாம். அது அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் அது போதும். இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து இந்த சிக்கனுக்குள்ள இறங்குற வரைக்கும் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் அந்த தேங்காய் பால் சுண்டோல. இப்போ நம்ம அந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் தானே ஃபர்ஸ்ட் போட்டது. இப்போ இன்னொரு 1 ஸ்பூன் ஃபைனலா போடுவோம். நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் கிடைக்கும். இப்போ இருக்கும்ல அந்த பெப்பர் ஸ்மெல் வருது. இதுல குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஃபைனலா அப்படி சேர்த்து விடும்போது நல்லா இருக்கும்.
தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகிற அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சிக்கனில் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து இறங்குற வரைக்கும் இருக்கட்டுமா? ஓகே. இது நல்லா திக்காக தான் ஆயிடுச்சு. அது இனியும் திக்காகும். மூடி வைக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். சரி. இப்போ நான் உங்கள் எதுக்கே நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு நல்ல திக்காயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு, அதான் நீங்க சொன்னீங்களா அப்பத்துக்கு சாதத்துக்கும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்ல ஹீட்டும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. காரமும் ரொம்ப தெரியல. இல்ல இல்ல கிட்ஸ் கூட சாப்பிடலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் கூட ஒரு காரம் இருக்கும். 3 மிளகா தான் போட்டிருக்கேன். 3 மிளகா தான் போட்டிருக்காங்க. 1.25 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். நல்லா இருக்கு. காரம்லாம் இல்லை, கரெக்டா இருக்கு. அது தேங்காய் பால் போட்டதுனால அந்த கரெக்டா போட்டதுனால அந்த பச்சை மிளகாயோட காரத்தை வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு அழகான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே வந்து நமக்கு இந்த ஒரு அருமையான மிளகு கறி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து மிளகு கறிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இந்த கேரளா ஸ்டைல், கேரளா மனம் இதில் வந்து நல்லா வீசுது. உண்மையாகவே உங்கள் பாட்டி சொன்ன ரகசியத்தையும் இவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அப்பம்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இவங்க வந்து நல்லா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மன திருப்தியாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து நம்மளுடைய ஈரோடு அம்மாச்சி சமையல் அவங்க இது யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் செய்கிறேன், அதாவது இவங்களை நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஆஃபர் பண்ணுவீங்களா அவங்களுக்கு? பண்ணி கொடுப்பீங்க. ரொம்ப அதாவது எல்லாருமே எல்லாம் நிறைய பணம் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து என் பேரை சொன்னாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பீங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஷியன் அவங்கள வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதோ செய்கிற மாதிரி இருந்தால் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்கள புக் பண்ணிங்கன்னா இவங்க உங்களுக்கு வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஆஃபர்லேயே பண்ணி கொடுப்பாங்க. மேம் கூட ஆக்சுவலி இன்னைக்கு இந்த டேயில் இங்கே வந்து இதே போல ஒரு டே கிடைச்சதுல ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேம் என்னோட பேஜ் மேமோட பேஜிலே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துட்டு அந்த பேஜ் போய் பிடிச்சிருந்துச்சா இது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் நல்லா வராதான போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃபாலோ பண்ணிக்கோ. ஏதோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் வித் டிஸ்கவுண்ட். நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு புக் பண்ற மாதிரி இருந்தா நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.